சூரியனும் சேர்ந்து உதித்தார் போல, சந்திரனும் சூரியனும் சேர்ந்து உதிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி மேற்கு வங்காளத்துல கங்கை கரையில சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த பிரபு அவதாரம் பண்ணாங்க. அந்த கங்கை கரையிலுக்கு ஒரு கிராமத்துக்கு பேர் தான் பாணிகாட்டின்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்துக்கு நித்யானந்த பிரபு ஒரு நாள் தன் சகாக்களோட வந்தார். நித்யானந்த பிரபு யாரு? நித்யானந்த பிரபு சாட்சாத் பலராம். பிரஜேந்தர் நந்தன ஹோய் சச்சி சூதா ஹோயிலே செய் பலராம் ஹோயில நித்தாய். பிருந்தாவன கிருஷ்ணர் சச்சி மாதவன் குழந்தையாகவும் பலராம நித்யானந்தரும் அவதாரம் பண்ணாரு சைத்தன்ய சரிதாமிரத்தில் இருக்கு. அப்போ இந்த பண்டிகையில மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பாணிகாட்டி பண்டிகையுடைய தாற்பயம். ஏன் இந்த பாணிகாட்டி பண்டிகை நம்ம கொண்டாடுறதோட தாற்பயம் என்ன, இதுல இருந்து நம்ம கத்துக்கிறது என்ன, இந்த பாணிகாட்டிங்கிற இடத்துக்கு ஏன் நித்யானந்த பிரபு வந்தார், அங்க என்ன நடந்தது, அது மூலமா நமக்கு என்ன பாடம் சொல்லி தராங்க, நித்யானந்த பிரபுவும் சைத்தன்ய மகாபிரபுவும் என்ன பாடம் சொல்லி தராங்க. எப்பவுமே இந்த மூணு விஷயத்தை பிரிக்கவே முடியாது. இந்த மூணு விஷயத்தை எப்பவும் பிரிக்க முடியாது. பகவான், பக்தன், பக்தி தொண்டு. பகவானை பத்தி பேசும்போது பக்தரை பத்தி பேசாம இருக்க முடியாது, பக்தரை பத்தி பேசும்போது பக்தி தொண்டை பத்தி பேசாம இருக்க முடியாது. இந்த மூணு ஒன்றோடு ஒன்று பிரிக்க முடியாது. பகவான் நித்தியமானவர், பக்தி தொண்டு நித்தியமானது, தூய பக்தோட லீலையும் தெய்வீகமானது. அதனால இந்த லீலையில மிக முக்கியமான பங்கு பெறுபவர் ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி. நம்முடைய சம்பிரதாயத்துல நம்முடைய பூர்வ ஆச்சாரியில ஒருவர் ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி. ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி 6 கோஸ்வாமிகள் ஒருவர். சைத்தன்ய மகாபுருடைய நேரடி சீடர்கள் 6 பேர், 6 கோஸ்வாமி. ஸ்ரீரூப சனாதன பட்ட ரகுநாத், ஸ்ரீஜீவ கோபால பட்டதாஸ் ரகுநாத், 6 பேர். அந்த 6 கோஸ்வாமிகள்ல ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி ஒருவர். ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி யாரு, அவர் ஏன் இந்த பூமியில தோன்றினாரு, ரகுநாத் தாஸ் கோஸ்வாமியுடைய வாழ்க்கை சரித்திரம் நமக்கு சொல்ற பாடம் என்ன, இந்த பாணியாட்டி பண்டிகைக்கும் ரகுநாத் தாஸ் கோஸ்வாமிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி வாழ்க்கை மூலமா சைத்தன்ய மகாபிரபு நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் என்ன. மேற்கு வங்காளத்துல கிருஷ்ண நகர்னு ஒரு அழகான கிராமம், கிருஷ்ண நகர். அந்த கிருஷ்ண நகர்ல ஒரு பெரிய ஜமீன்தார், பெரிய பணக்கார், கோவர்த்தன் மஜ்ரூம்தார் அப்படின்னு ஒரு பெரிய, மஜ்ரூம்தார்னு சொன்னா நம்ம ஊர் பக்கம் பண்ணையார்னு சொல்லுவாங்க. பண்ணையாரு, மிராஸ்தார், ஜமீன்தார், ரொம்ப பெரிய பணக்கார், செல்வந்தர். ரகுநாத்துக்கு சின்ன குழந்தையிலேருந்தே இந்த பௌதிகமான விஷயங்கள ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்லை. மற்ற குழந்தைகள் மாதிரி வெளியில போய் விளையாடணும், குறும்பு பண்ணணும், அந்த மாதிரி இல்லை. ரகுநாத்துக்கு என்னன்னா, அவர் எப்பவுமே கிருஷ்ணருடைய லீலைகளை பத்தி கேட்டுட்டே இருப்பார். பகவான் ஏன் வெண்ணெய் திருடினார், பகவான் என்னென்ன லீலை பண்ணார், இதெல்லாம் எப்பவும் கேட்டுட்டே இருப்பார் ரகுநாத். ரகுநாத் எப்பவும் கேட்டுட்டே இருப்பார். அப்போ ரகுநாதருக்கு பலராம் ஆச்சாரியான்னு ஒரு வைஷ்ணவருடைய சங்கம் கிடைச்சது. பலராம் ஆச்சாரியா அவர்கிட்ட பகவானுடைய கதைகளை கேட்டுட்டே இருப்பார். அதுக்கப்புறம் யதுநந்தன் ஆச்சாரி இன்னொரு பக்தர், அவங்களுடைய ஃபேமிலி பிரைஸ்ட். அவங்க வீட்டில் அவங்க விக்கிரகத்துக்கு பூஜை பண்றவங்க. அவங்க வீட்டில் விக்கிரகத்துக்கு பூஜை செய்யக்கூடியவர். ஸோ அவங்க வீட்டில் ரகுநாதருடைய அரண்மனையில் அவங்களுக்கு ஒரு வீட்டில் பூஜை மண்டபம் இருக்கு. அந்த பூஜை மண்டபத்தில் பூஜை பண்ணக்கூடிய ஒரு வைஷ்ணவர் யதுநந்தன் ஆச்சாரியா, அவங்க ஃபேமிலி பிரைஸ்ட் அவர். அப்போ ரகுநாதுக்கு 2 பேரோட சங்கம் கிடைச்சது. ஒன்று பல்ராம் ஆச்சாரியா, இன்னொன்று யதுநந்தன் ஆச்சாரியா. இந்த பக்தர் சங்கத்திலேருந்து எப்பவுமே ரகுநாதர் பகவானுடைய கதைகளை கேட்பார். குறிப்பாக சைதன்ய மாப்பு லீலைகள், சைதன்ய மாப்பு எப்படி இந்த பூமியில் அவதாரம் பண்ணார், என்னென்ன அற்புதம் பண்ணார், என்ன அதிசயம் பண்ணார், இந்த மாதிரி பகவானுடைய கதைகளை கேட்டு 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 அவருக்கு பகவான் மேலதான் அன்பு, வேற எந்த சிந்தனையும் இல்லை. இப்போ நம்ம ஆண்டாள் நாச்சியாரை பற்றி சொல்லுவோம். ஆண்டாள் நாச்சியார் குழந்தையிலிருந்தே பகவானை பற்றி கேட்டு 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 பகவானே தனக்கு கணவரா வரணும்னு ஆசைப்பட்டாங்க, பகவான் மேல காதல் கொண்டாங்க ஆண்டாள் நாச்சியார். அந்த மாதிரி வைணவர்கள், ஆச்சாரியர்கள், ஆழ்வார்கள், குருமார்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே பகவானே நினைச்சிட்டு இருப்பாங்க. தங்க இதயத்துல எப்பவுமே பகவானே நினைச்சிட்டு இருப்பாங்க, வேற தாட் எதுவும் இல்லை அவங்களுக்கு. எப்பவுமே பகவானுடைய ஸ்மரணத்திலே இருப்பாங்க, பகவானே நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்போ ரகுநாத்துக்கு என்னன்னா, சின்ன வயசுல இருந்தே மகாபிரபுடைய கதைகள்லாம் கேட்டு 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 மகாபிரபு மேல அவ்வளோ அன்பு. சின்ன வயசுல ஒரு கல்யாணம் ஆயிடும். ஒரு 15-16 வயசு இருக்கும்போது ரகுநாத் கல்யாணம் ஆயிடும். ரகுநாத் பெரிய செல்வந்தர் குடும்பத்துல பிறந்தவர். அந்த காலத்திலே அவங்க அப்பாவும் சித்தப்பாவும் 1000 பொற்காசுகள் சம்பளமா வாங்கிட்டு இருந்தாங்க. கவர்மெண்ட்ல டாக்ஸ் கலெக்ட் பண்றது 1000 பொற்காசுகள் சம்பளம். இது இல்லாம பெரிய அரண்மனை, நிலம், வீடு.
ஸோ அவங்க வீட்டில் வந்து ரகுநாதருடைய அரண்மனையில் அவங்களுக்கு ஒரு வீட்டில் பூஜை மண்டபம் இருக்கு. அந்த பூஜை மண்டபத்தில் பூஜை பண்ணக்கூடிய ஒரு வைஷ்ணவர் வந்து யதுநந்தன் ஆச்சாரியா, அவங்க ஃபேமிலி பிரைஸ்ட் அவர். அப்போ ரகுநாதுக்கு வந்து 2 பேரோட சங்கம் கிடைச்சது. ஒன்று வந்து பல்ராம் ஆச்சாரியா, இன்னொன்று யதுநந்தன் ஆச்சாரியா. இந்த பக்தர் சங்கத்திலேருந்து எப்பவுமே ரகுநாதர் வந்து பகவானுடைய கதைகளை கேட்பார். குறிப்பாக சைதன்ய மாப்பு லீலைகள், சைதன்ய மாப்பு எப்படி இந்த பூமியில் அவதாரம் பண்ணார், என்னென்ன அற்புதம் பண்ணார், என்ன அதிசயம் பண்ணார், இந்த மாதிரி பகவானுடைய கதைகளை கேட்டு 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 அவருக்கு பகவான் மேலதான் அன்பு, வேற எந்த சிந்தனையும் இல்லை. இப்போ நம்ம ஆண்டாள் நாச்சியாரை பற்றி சொல்லுவோம். ஆண்டாள் நாச்சியார் வந்து குழந்தையிலிருந்தே பகவானை பற்றி கேட்டு 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 பகவானே தனக்கு கணவராக வரணும்னு ஆசைப்பட்டாங்க. பகவான் மேலே காதல் கொண்டாங்க ஆண்டாள் நாச்சியார். அந்த மாதிரி வைணவர்கள், ஆச்சாரியர்கள், ஆழ்வார்கள், குருமார்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே பகவானே நினைச்சிட்டு இருப்பாங்க. தங்க இதயத்துல எப்பவுமே பகவானே நினைச்சிட்டு இருப்பாங்க. வேற தாட் எதுவும் இல்லை அவங்களுக்கு. எப்பவுமே பகவானுடைய ஸ்மரணத்திலே இருப்பாங்க, பகவானே நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்போ ரகுநாதுக்கு வந்து என்னன்னா, சின்ன வயசுல இருந்தே மகாபிரபுடைய கதைகள்லாம் கேட்டு 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 மகாபிரபு மேல அவ்வளவு அன்பு. சின்ன வயசுல ஒரு கல்யாணம் ஆயிடும். ஒரு 15-16 வயசு இருக்கும்போது ரகுநாத் கல்யாணம் ஆயிடும். ரகுநாத் வந்து பெரிய செல்வந்தர் குடும்பத்துல பிறந்தவர். அந்த காலத்திலே வந்து அவங்க அப்பாவும் சித்தப்பாவும் 1000 பொற்காசுகள் வந்து சம்பளமா வாங்கிட்டு இருந்தாங்க. கவர்மெண்ட்ல டாக்ஸ் கலெக்ட் பண்றது 1000 பொற்காசுகள் சம்பளம். இது இல்லாம பெரிய அரண்மனை, நிலம், வீடு, அழகான மனைவி, இந்திரனை போல அவருக்கு, இந்திரனை போல வசதி, இந்திரனுடைய மனைவி போல அழகான மனைவி, இதெல்லாம் இருக்கு. ஐஸ்வர்யம் இருக்கு, அழகான மனைவி இருக்கு, அன்பான அம்மா அப்பா இருக்காங்க, எல்லாம் இருக்கு. ஆனா இது மேல அவருக்கு அட்டாச்மெண்டே இல்லை, அது மேல அவருக்கு பற்றுதலே இல்லை. இப்போ நமக்கு பாருங்க, ஒரு சின்னதா வீடு, ஒரு சோப்பு டாப்பா மாதிரி கார் இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகுது. அந்த காரை தொடச்சி ஏதாவது ஸ்க்ராட்ச் ஆயிருக்கா, யாரோ கோடு போட்டாங்களா, ஏதாவது டேமேஜ் ஆயிருச்சா, அப்படியே பார்த்துக்குவோம். அந்த கார் மேலே அவ்வளோ அட்டாச்மெண்ட். அது புதுசாக ஒரு கார் வாங்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது மேலே ரொம்ப அட்டாச்மெண்ட் இருக்கு. ஆனால் ரகுநாதுக்கு வந்து எல்லா வசதியும் இருக்கு, ஆனால் அவருக்கு மேலே பற்றுதலே வரல. அவருக்கு என்னன்னா, எப்படியாவது சைத்தன்ய மகாபிரபு இயக்கத்தில் போய் சேர்ந்துடணும், மகாபிரபுவோடைய சங்கத்தில் போயிடணும், சைதன்ய மகாபிரபுடைய தாமரை திருப்பாதை தரிசனம் பண்ணணும், மகாபிரபுக்கு சேவை பண்ணணும், மகாபிரபுடைய சங்கத்துல போயிடணும்னு சொல்லி ரகுநாதும் முயற்சி பண்ணுவார். வீட்டை விட்டு ஓடி போயிடுவார். இவங்க அப்பா என்ன பண்ணுவாரு, 10 குண்டு தடியர் ஆடுகள்லாம் வச்சிருப்பாங்க, நிறைய பெரிய பெரிய ஆளுகள்லாம். இவங்கெல்லாம் தேடி போய் ரகுநாதர் பிடிச்சிட்டு வந்துருவாங்க. இப்படி ரகுநாத் இதே தான் வழக்கம். ரகுநாத் வீட்டை விட்டு ஓடுவாரு, இவங்க பிடிச்சிட்டு வருவாங்க, வீட்டை விட்டு ஓடுவாரு, பிடிச்சிட்டு, இதே நடந்துட்டு இருக்கும். அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு நாள் ரகுநாதர் வந்து இவர் வந்து என்ன பண்றது தெரியல, இவர் அடிக்கடி ஓடி போயிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா என்ன பண்ணா, ஒரு சங்கிலி போட்டு கட்டி வச்சிட்டார். வீட்டில் வந்து அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு மண்டபம் இருக்கு, இந்த மாதிரி ஒரு மண்டபம், அந்த மண்டபத்துல சங்கிலி போட்டு கட்டி வச்சிட்டார். இவர் எங்கேயும் போக முடியாது, இவர் அடிக்கடி ஓடி போயிடுறாரு அப்படின்னு கட்டி வச்சிட்டார். அப்போ ஒரு நாள் சைத்தன்ய மகாபிரபு நவதீப் அத்வைதர் வீட்டுக்குன்னு நினைக்கிறேன், அத்வைதாச்சாரி வீட்டுக்கு சைத்தன்ய மகாபிரபு வந்திருப்பார். அப்போ ரகுநாத் சொல்லுவார், எனக்கு பர்மிஷன் கொடுங்க, நான் மகாபிரபு பார்த்துட்டு வந்துடுறேன், நான் ஓடி போக மாட்டேன், சைத்தன்ய மகாபிரபு ஒரு தடவை தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி, பையன் ஓடி போக மாட்டேன்னு சொல்றான்னு சொல்லி, சரி நீ போய் பார்த்துட்டு வாம்பார். ரகுநாத் வந்து சைத்தன்ய மகாபிரபு தரிசனம் பண்ண போவார். அப்போதான் முதல் தடவை சைத்தன்ய மகாபிரபு பார்க்குறார். ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு பற்றி ரகுநாதர் கேட்டு கேட்டு மகாபிரபு எப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னு ஏங்கிட்டு இருந்தார். அப்போ முதல் தடவை மகாபிரபு பார்க்குறாரு. மகாபிரபு வந்து அப்படி தங்கத்தை உருக்கி காய்ச்சிய பொன்னிறத்தில் இருக்கார். தாமரை மாதிரி காது வரை கண்கள், ஆஜானு லம்புத புஜம், பறந்து விரிந்த தோள்கள், முழங்கால் வரை நீண்ட கரங்கள், ஆஜானு லம்புத புஜோ கனகாவதாரம், கனகா மீன்ஸ் கோல்டு, கனகாவதாரம், தங்க பொன்னிறத்தில் அவதாரம் பண்ணியிருக்காரு கௌரங்கர். ஸ்ரீ கௌரங்க மகாபிரபுக்கு அப்படி பொன்னிறத்துல இருக்காரு. தோள்கள்லாம் அப்படி பறந்து விரிந்து இருக்கு, கைகாலெல்லாம் முழங்கால் வரை இருக்கு, அப்படி சூரியனு போல பிரகாசிக்கிறார். ரகுநாத் போய் மகாபிரபு தாபனை பாதுங்க விழுந்து நமஸ்காரம் பண்ணி, மகாபிரபு என்னை உங்க கூட கூட்டிட்டு போயிடுங்க, எனக்கு இந்த பௌதிக வாழ்க்கை வேண்டாம், எனக்கு குடும்பம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், என்னை உங்க கூட கூட்டிட்டு போயிடுங்க. அப்போ மகாபிரபு சொல்லுவாரு, ரகுநாதா இந்த மாதிரி துறவு கூடாது,
இது வந்து மிருக்கட வைராகின்னு பேர். மிருக்கட வைராகின்னா குரங்கு தியாகம். இந்த குரங்கு இருக்கு இல்லையா, குரங்கு என்ன நினச்சிக்குமா, எனக்கு எது மேலே அட்டாச்மெண்ட் கிடையாது. இந்த மனுஷங்க மாதிரி எனக்கு காடியோ வீடோ ஒன்றும் கிடையாது, கார் கிடையாது, வீடு கிடையாது, நான் ஏதோ மரம் இருக்கேன் அப்படின்னு குரங்கு நினச்சிக்குமா எனக்கு பற்றுதல் இல்லைன்னு. ஆனால் ஆண் குரங்கு பெண் குரங்கு பின்னாடி போகும், பெண் குரங்கு ஆண் குரங்கு பின்னாடி போகும். அப்போ அதுக்கு பௌதிகத்தில் அட்டாச்மெண்ட் இருக்கு. ஆனால் குரங்கு நினச்சிக்குது நான் பற்று இல்லைன்னு. அந்த மாதிரி செயற்கையான துறவு கூடாது, அந்த மாதிரி செயற்கையான துறவு கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மகாபிரபு சொல்லுவார், நீ இந்த மாதிரி வீட்டை விட்டு ஓடியெல்லாம் வர வேண்டாம், நீ அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நல்ல பிள்ளையார், நீ வந்து ஒர்க் ஆகுதா, நீ வந்து அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நல்ல பிள்ளையாரு, அப்புறம் உனக்கு ஒரு நாள் கிருஷ்ணர் அனுக்கிரகம் பண்ணுவார், உனக்கு கிருஷ்ணர் அனுக்கிரகம் பண்ணுவார், அப்போ நீ வரலாம். ஆனால் நீ என்ன பண்ணணும், வெளியில வந்து அவங்க மேலே அன்பு இருக்கிற மாதிரி காமிச்சிக்கா, உள்ளுக்குள்ளே நீ வந்து பகவானே நினச்சிட்டு. எப்படி ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணு வந்து கணவனுக்கு நல்லா சேவை பண்ணிட்டு இருப்பா, ஆனால் உள்ளுக்குள்ளே தன் காதலையே நினச்சிட்டு இருக்கா, அவனை எப்போ பார்க்க போகிறோம், எப்போ பேச போகிறோம், எங்கே மீட் பண்ண போகிறோம். ஆனால் கணவர்கிட்ட ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கா இல்லையா. அந்த மாதிரி நீ என்ன பண்ணணும், நீ அப்பா அம்மாவுக்கு சேவை பண்ணிட்டுரு, ஆனால் உள் மனதுக்குள்ளே நீ வந்து பகவானே நினச்சிட்டுரு, ஒரு நாள் பகவான் உனக்கு அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நீ இந்த மாதிரி ஓடி ஓடி வர வேண்டாம், உனக்கு ஒரு நாள் பகவான் அனுகிரகம் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு மகாபிரபு அவர் ஆசீர்வாதம் பண்ணார். அப்புறம் திரும்ப வந்துட்டார். திரும்ப வந்தவர் அவங்க அப்பா அம்மா பார்க்குறதுக்கு நிறைய மாற்றம் இருக்கு அவர்கிட்ட. முன்ன மாதிரி ஓடி போகிறதில்ல, ரொம்ப அன்பாக இருக்கார். அதனால அவர் மேலே எல்லாருக்கும் ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்து இவர் ஓடி போகிறதில்ல. ஆனால் உள்ளுக்குள்ளே என்னென்னா, எனக்கு எதுக்கு இந்த பௌதிக வாழ்க்கை, இந்த அரண்மனை வாழ்க்கை, இந்த செல்வம், இந்த பதவி, இந்த பேர் புகழ், அப்புறம் வந்து இந்த வசதி எதுவும் எனக்கு வேணாம், எனக்கு வந்து மகாபிரபுடைய சேவை தான் வேணும், மகாபிரபுக்கு நான் சேவை பண்ணணும், மகாபிரபுடைய சங்கத்தில் இருக்கணும் அப்படின்னு ரகுநாத் எங்கிட்டே இருப்பார். அப்போ ஒரு நாள் என்ன ஆகிடுன்னு சொன்னால், இந்த அவங்க ரெண்டு அப்பா சித்தப்பா இருக்காங்க இல்லையா, கோவர்தன் ஹிரண்யா ரெண்டு பேரும் அரசாங்கத்துக்கு வரி வசூல் பணம் வசூல் பண்ணியிருப்பாங்க, திரும்ப கொடுக்காம விட்டுருவாங்க. அப்போ வந்து அப்போ யாருன்னா 500 வருஷத்துக்கு முன்னாடி பெங்காலில் வந்து நவாப் ஹுசைன் ஷா தான் ராஜாவாக இருந்தார். அவருடைய அந்த ராம்கேலி, அந்த வெஸ்ட் பெங்கால் எல்லாமே நவாப் ஹுசைன் ஷாவுடைய கண்ட்ரோலில் இருந்தது. இப்போ நவாப் ஹுசைன் ஷா என்ன பண்ணார், காவலர்ல அமிச்சாங்க, போய் 2 பேரை பிடிச்சிட்டு வாங்க, அவங்க எங்கேயோ தலைமறை ஆயிட்டாங்க, அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய பணத்தை கொடுக்காம அவங்க வரவே இல்லை.
वंदे गुरु